அருமையானவர்களே, இந்த நாளிலும் அவருடைய வார்த்தையை நான் விடத்திலே கொண்டு வருகிறேன். செபனியா 3:14-15 வசனம் இப்படியாக சொல்லுகிறது. சீயோன் குமாரத்தியே, கெம்பீரித்து பாடு, இஸ்ரவேலரே ஆர்ப்பரியுங்கள். எருசலேம் குமாரத்தியே, நீ முழு இருதயத்தோடு மகிழ்ந்து களிகூறு. அப்போ 3 காரியங்கள் இதுல என்ன இருக்கு, எழுதியிருக்கு. என்னன்னா, கெம்பீரித்து பாடணுமா, ஆர்ப்பரிக்கணுமா, முழு இருதயத்தோடு மகிழ்ந்து களிகூறணுமா. ஆமென். அப்ப இந்த நாள் மன மகிழ்ச்சியின் நாளா இருக்க போகிறது. இந்த நாள் ஆர்ப்பரிப்பின் நாளா இருக்க போகிறது. இந்த நாள் கெம்பீரித்து பாடுகிற நாளா இருக்க போகிறது. ஏன் அப்படின்னு அடுத்த வசனம் போட்டிருக்கு. கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். ஆமென். அப்போ இனி தீங்கை நீங்கள் காண்பதில்லை. ஏனென்று சொன்னால் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து என்ன செய்கிறார்? முதல் என்னன்னா, ஆக்கினைகளை அகற்றுகிறார், சத்துருக்களை விலக்குகிறார். அப்போ ஆக்கினைகளை அகற்றுகிறார் அப்படின்னா ஜட்ஜ்மெண்ட்டை நீக்குகிறார். அப்ப பிசாசு அவன் என்ன செய்யறான் அப்படின்னா, அக்யூசர் ஆஃப் த பிரதரன். அப்படின்னா அவன் நம்மளை அக்யூஸ் பண்றான் பாருங்க, குற்றம் சாட்டுகிறான். நீ பாவி, நீ அதை செய்து விட்டாய், அந்த தவறை நீ செய்தாய், அந்த பாவத்தை நீ செய்திருக்கிறாய், நீ பாவி என்று சொல்லி அவன் உங்களை குற்றப்படுத்துகிறான், ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறான். ஆனால் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி. ஆமென். அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்காக நான் சிலுவையிலே மரித்தேன், உன் ஆக்கினைகளை எல்லாம் நான் அகற்றி விட்டேன். ஆமென், ஆமென். அப்போ கிறிஸ்துவுக்குள் நாம் நடப்போம் என்று சொன்னால் நமக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ஆமென். அப்போ உங்களுக்கு விரோதமாய் ஜட்ஜ்மெண்ட் வரும் நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா, ஒருவேளை கோர்ட் கேஸ்ல இருந்து நான் சொல்றேன், ஆண்டவர் அந்த ஜட்ஜ்மெண்ட் அகற்றுகிறார். ஆமென். பாதகமாய் வரும் தீர்ப்புகள் எல்லாம் சாதகமாய் தான் மாறும். ஆமென். எனவே கர்த்தர் உங்களுக்காக தீர்ப்பை அகற்றுகிறார், ஆக்கினைகளை அகற்றுகிறார். ஆமென். எனவே முதலாவது ஆக்கினைகளை அகற்றுகிறார். அடுத்து போட்டிருக்கு, உன் சத்துருக்களை விலக்கி. அப்போ சத்துருக்களை விலக்கினார். இந்த நான் சொல்லுகிறேன், பிசாசு உங்களை குற்றப்படுத்துகிறான். எனவே அவர் முதலாவது ஆக்கினைகளை அகற்றுகிறார். பின்பு என்ன பண்றாருன்னா, பிசாசு சத்துருக்களை நமக்கு எதிராக எழுப்புகிறானே, ஆண்டவர் சொல்லுகிறார், சத்துருக்களை நான் விலக்குகிறேன். ஆமென். அப்ப பிசாசு உங்களுக்கு விரோதமா என்னென்ன ஸ்ட்ராட்டஜி வைத்தாலும் ஆண்டவர் சொல்றார், நான் உன் கூட இருக்கிறேன். இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் இருக்கிறார். அப்படின்னா நான் உன் வாழ்க்கையில இருக்கிறேன். நான் இருக்கும் பொழுது பிசாசு என்ன காரியங்களை செய்தாலும் அது ஒன்றும் வாய்க்காது. பிசாசு யாரை பயன்படுத்தினாலும் அது ஒன்றும் பழிக்காது, அது ஒன்றும் வாய்க்காது. உன் சத்துருக்களை நான் அகற்றுகிறேன். ஆமென். உன் சத்துருக்களை நான் விலக்கி விட்டேன் என்று சொல்லுகிறார். அப்போ கண்ணு கெட்டின தூரம் பார்த்தா எந்த சத்துருவும் இருக்க போவதில்லை. ஆமென். எவர்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்பி எவர்கள் உங்களுக்கு விரோதமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்களோ, நான் சொல்லுகிறேன், தேவன் உங்கள் சத்துருக்களை விலக்கி விட்டார். ஆமென். அப்போ கடைசி அவர் சொல்றாரு, நான் கூட இருக்கிறபடியால் இனி தீங்கை காண்பதில்லை. ஆமென். இதை நான் ப்ரொஃபட்டிக்கா சொல்றேன். இனி உங்க வாழ்க்கையில தீங்கை காண்பதில்லை, தீமைகளை இனி அனுபவிப்பதில்லை, தீங்கை காண்பதில்லை, நீ இனி தீங்கை காணாதிருப்பாய். ஆமென். அப்போ நல்ல தேவன் உங்களோடு இருக்கிறபடியால் இனி தீங்கை காணாதிருப்பீர்கள். அவர் சத்துருக்களை விலக்கி விட்டார், ஆக்கினைகளை அகற்றி விட்டார். எனவே நீங்கள் கெம்பீரித்து பாடுங்கள், ஆர்ப்பரித்து மகிழுங்கள், முழு இருதயத்தோடு மகிழ்ந்து களிகூறுங்கள், ஜெய கம்பீர பாடல்களை பாடுங்கள். கர்த்தர் ஆக்கினைகளை அகற்றி சத்துருக்களை விலக்கினார், இனி தீங்கை காணாதிருப்பீர்கள். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.